அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வராகி அன்னையோட அருள் கிடைப்பதற்காகவும், நம்மளுடைய இல்லத்தில் எப்போதுமே செல்வ செழிப்புடன் நிறைவாக நம்மளுடைய இல்லம் இருக்கணும், மன நிறைவுடன் இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா, இந்த செயல்களை நீங்கள் செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சியும், வராகி அன்னை அருளும் பரிபூர்ணமாக இருக்கும். நிலைவாசலில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், பூஜையில் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நிலைவாசலை எப்போதுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து ஒரு தீபம் ஏற்றி வைக்கிறது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பணவரவை உங்களுக்கு கொடுக்கும். செல்வ செழிப்பு நிச்சயமாக உண்டாகும். நிலைவாசலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தெய்வங்கள் எல்லாம் அங்கே குடிகொண்டு இருப்பாங்க. நல்ல சக்தியெலாம் நம்மளுடைய இல்லத்திற்கு வந்து அது நிலைவாசல் மூலமாக தான் வரும். கண் திருஷ்டியும் அது போல் தான். நம்மளுக்கு வந்து நிறைய பேர் வந்து கண் திருஷ்டி போடுறாங்க அப்படின்னா, அந்த கண் திருஷ்டி நம்மளை தாக்காமல் இருக்கணும். அங்கே அந்த நிலைவாசல் தான் நமக்கு வந்து ஒரு தடுப்பாக இருக்கும். ஆனால் நிலைவாசல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானது. நம்மளுடைய உயிர் கவசம் மாதிரி அதுக்கு. ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி கூட சொல்லலாம். அந்த நிலைவாசல் அப்படிங்கிறது செவ்வாய் வெள்ளி வந்து நல்லா பராமரிக்கப்படணும். அந்த நிலைவாசலில் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைத்து ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க, கண்ணாடி டம்ளராக எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணீர் பிடிச்சி அதில் வந்து ஒரு எலுமிச்சைப்பழம் உள்ளே போட்டு உங்கள் நிலைவாசல் கிட்ட வைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து கண் திருஷ்டி இந்த மாதிரி தொல்லைகள், பில்லி, சூனியம் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியாகும். அதிகமாக பயம் இருக்கிறவங்களும், மன தைரியம் இல்லாமல் இருப்பவர்களும், கெட்ட கனவுகள் அதிகமாக தாக்குபவர்களும் இந்த மாதிரி செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு வந்து சரியாகும், நிவர்த்தி கிடைக்கும். அந்த எலுமிச்சங்கனி பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாள் கழித்து அது கால்படாத இடத்துல நீங்கள் போட்டுறணும். அந்த எலுமிச்சங்கனி பார்த்திங்கன்னா நிறம் மாறுவதற்கு ஒரு 4-5 நாள் ஆகும். அதுவரை நீங்கள் வந்து உங்களுடைய வாசல்கிட்டே ஒரு ஓரமாக ஒரு ஜன்னல் பக்கத்தில் இருந்தால் கூட ஒரு ஓரமாக வச்சுக்கிடணும். நிலைவாசல்கிட்டே ஒரு ஓரமாக வச்சிடணும். ஏன்னா அந்த நிலைவாசல் முன்னாடியே நம்ம வந்து ரொம்ப நேரம் வச்சுருக்க முடியாது. வீட்டில் குழந்தைங்கள் இருக்காங்க அப்படின்னா அதை தட்டி விட்டுருவாங்க. அதனால் வந்து ஒரு சேஃபான இடத்துல வந்து வச்சுருங்க. இல்லை அப்படி வைக்கிற மாதிரி எங்களுக்கு இடம் இல்லை அப்படின்னா, வீட்டு ஹால்லேயோ நீங்கள் ஒரு செல்ஃப் மேலேயோ பிள்ளைங்க தொடாத இடத்துல நீங்கள் அந்த கிளாஸில் எலுமிச்சங்கனி போட்டு வைக்கிறது ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு கொடுக்கும். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வழிபாடு எப்போதுமே செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடு. அந்த வழிபாட்டில் வந்து நம்ம வராகி அன்னைக்குன்னு ஒரு தீபம் ஏற்றி வைத்து அவங்களுக்கு உரிய மந்திரமான நான் கொடுக்குறேன் அந்த மந்திரத்தை, அதை நீங்கள் வந்து ஒரு 108 முறை அல்லது ஒரு 9 முறை அல்லது 21 முறை சொல்லி அவங்களுக்கு குங்குமத்தால் அர்ச்சனை செய்து நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் மன அமைதி கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும், பணமும் கிடைக்கும். எப்போ பார்த்தாலும் நமக்கு வந்து நல்ல ஒரு செல்வம் கிடைக்கும், கோடீஸ்வர யோகம் அமையும் அப்படிங்கிறதே சொல்கிறாங்களே, ஆனால் நடக்க மாட்டேங்குதே அப்படிங்கிறத நீங்கள் ஏதாவது ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்றே ஒன்று தான். ஏதாவது ஒன்று செஞ்சோம் அப்படின்னா உடனே நமக்கு கிடைக்காது, கொஞ்சம் நாட்கள் ஆகும், கட்டாயமாக ஆனால் கிடைக்கும், செல்வங்கள் கிடைக்கும். அதற்கான தகுதியை நம்ம வந்து பெற வேண்டும். நம்ம ஒரு வசதியான வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படின்னா நம்மளுடைய இல்லம் முதல்ல சுத்தமாக இருக்க வேண்டும், நம் மனதும் சுத்தமாக இருக்க வேண்டும். பணத்தை ரசிக்க தெரியணும், பணத்தை வந்து வசியம் பண்ண தெரியணும், பணத்தை வந்து ஈர்க்க தெரியணும். இப்படி தெரியும் போது தான் நமக்கு வந்து வசதி வாழ்க்கை எல்லாமே நம்மக்கிட்ட வந்து ஒட்டும். எல்லாமே நிச்சயமாக ஒட்டும். ஒரு வசதியான வாழ்க்கையும் நம்மக்கிட்ட வரும். அதற்கான தகுதியை வந்து நம்ம தான் ஏற்படுத்திக்கிடணும். பணத்தை வந்து நம்ம ஈர்க்க வேண்டும், பணமும் அதனால தான் நம்மளை ஈர்க்கும். எடுத்தோடனே நமக்கு வந்து பணத்தை ஈர்க்க முடியாது, எடுத்தோடனே பணமும் நம்மளை ஈர்க்காது. அதற்கான நம்ம வந்து நிறைய ட்ரை பண்ணணும், நிறையா வந்து கற்றுக்கிடணும். முதலாவதாக நம்ம நிறைய கற்றுக்கிடணும். எப்படி நம்ம வாழணும், எப்படி நம்ம பணத்தை வந்து கையாள வேண்டும் அப்படிங்கிற முறையில் தான் நம்மக்கிட்ட வந்து பணமே நம்மக்கிட்ட வந்து ஓட்டும். அதனால் வந்து பணம் வந்து எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மந்த்லி சேலரியாக எல்லாருக்குமே கைக்கு வந்து கடவுள் ஒரு அமௌண்ட்டு தான் கொடுக்க தான் செய்வாங்க. அந்த அமௌண்ட்டில் வச்சு தான் நீங்கள் வந்து சிறப்பாக வாழ்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால் வந்து பணம் வேண்டும், கோடீஸ்வர யோகம் வேண்டும் அப்படின்னா அதற்கான முயற்சிகள் நம்மளை எடுக்கும்போது தான் நம்மக்கிட்ட வந்து எல்லாமே ஒட்டும். ஒரு சப்போர்ட், நான் எப்போவுமே சொல்கிறது, ஒரு சப்போர்ட் வந்து கடவுள். நமக்கு வந்து ஒரு காரியம் செய்கிறோம் அப்படின்னா அந்த காரியம் வந்து வெற்றி ஆகணும் அப்படின்னா கடவுளுடைய சப்போர்ட் இல்லாமல் அது நமக்கு வெற்றி ஆகாது. இப்போ நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அது வந்து இப்போ ஒரு 100 ரூபா ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறீங்கன்னா அது 150 ரூபாவாக 200 ரூபாவாக மாற்றணும். நீங்கள் மாற்றினா தான் நீங்கள் வந்து வசதியான வாழ்க்கை வாழ முடியும். கடவுளை வந்து நம்ம கும்பிட்றது ஒரு சப்போர்ட்டுக்காகவும் நமக்கு வந்து இன்னமும் கொஞ்சம் சக்தி கொடுக்கணும், கொஞ்சம் வந்து ஞானத்தை கொடுக்கணும், கொஞ்சம் அறிவை கொடுக்கணும், நமக்கு வந்து நல்ல ஒரு சிந்தனை வர வேண்டும், ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் நமக்கு இருக்கணும். அதற்காக தான் நம்மளுடைய கடவுள் வழிபாடு. அந்த கடவுளுடைய வழிபாடு நம்ம புரிஞ்சு நம்ம வந்து நிதானமாக செய்யும்போது தான் அந்த கடவுளுடைய அனுகிரகம் நமக்கு வந்து 100% கிடைக்கும். சரணாகதியோடு நம்ம வழிபாடு செய்யணும், சரணாகதியோடு நம்பணும் கடவுளை. கடவுள் நம்மளை எப்போதுமே கைவிட மாட்டாங்க அப்படிங்கிறத நம்பணும்.
நம்மளுக்கு வந்து முக்கியமானது என்னென்னோ அதை வந்து நம்ம சரியான முறையில் வந்து நம்ம செய்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் வந்து முன்னேற்றம் இருக்கும். உடனே இப்போ நீங்கள் ஒன்று செய்கிறீங்க அப்படின்னா உடனே நீங்கள் வந்து கோடீஸ்வரன் ஆக முடியாது. உடனே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கைக்குள்ளே போக முடியாது. உடனே பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை தீர்க்க முடியாது. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்கள் வாழ்க்கையில் வந்து மாறும். அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொண்டு கடவுளுடைய அனுகிரகத்தால் எல்லாமே நீங்கள் சரி செய்ய கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மிகப்பெரிய சக்தியாக மாறுவீங்க அந்த இடத்துல. ஸோ அதனால் எல்லாமே கற்றுக்கோங்க. செல்வத்தை ஈர்க்கிற ரகசியம் ரொம்ப எளிமையானதான். ஆனால் நீங்கள் ஒரு முறை நீங்கள் அதை ஈர்த்துட்டீங்க அப்படின்னா உங்ககிட்ட வந்து சேர்ந்துட்டே தான் இருக்கும். அதனால் சின்ன சின்ன பரிகாரமோ அல்லது சின்ன சின்ன வழிபாடோ உங்களால் முடிந்த சக்தி அளவுக்கு நீங்கள் செய்தால் போதும். உங்களுக்கு வந்து மனசில் வந்து எப்போதுமே ஒரு பாசிட்டிவ் வைப் மட்டும் இருந்தால் போதும். நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெற முடியும். ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனே இல்லாமல் எனக்கு இப்படி இருக்குது, எனக்கு அப்படி இருக்குது, எனக்கு இந்த கவலை இருக்குது, எனக்கு அந்த கவலை இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்டே இருந்தோம்னா நம்ம நெகட்டிவ்க்குள்ளே போயிடுவோம். அப்படி போகும்போது நம்ம எப்படி முன்னேற முடியும்? அதனால் முன்னேறணும் அப்படின்னா கடவுளால் மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்பை கொடுக்க முடியும். அதனால தான் நம்ம வந்து ஒரு ஒரு 24 மணி நேரத்தில் ஒரு 20 நிமிடமாவது அல்லது 5 நிமிடமாவது நம்ம கடவுளுக்குன்னு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கணும். பிரார்த்தனை பண்ணணும். நீங்கள் சுவாமியே கும்பிடாட்டா கூட பரவாயில்ல. ஒரு 5 நிமிடம் கண்களை மூடி இறைவனிடம் ஒரு 5 நிமிடம் பேசுங்க. இன்றைக்கி இதெல்லாம் நடந்திருக்கு, நான் செஞ்சதெல்லாம் சரியா, ஒருவேளை நான் வந்து இன்னமும் பெட்டராக எதாவது பண்ணலாமா அப்படிங்கிறது ஏதாவது ஒன்று கடவுள்கிட்ட உங்களுக்கு ஒரு டாக்கிங் வச்சுக்கோங்க. பேசுகிறது வந்து நல்லா உங்களுக்கு வந்து ஒரு மெச்சூரிட்டி உங்களுக்கு கொடுக்கும். தினமும் கண்ணாடியை பார்த்து பேசி பழகுங்க. இதை சின்ன சின்ன தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு மன்னிப்பு கேட்டு பழகுங்க. நன்றி சொல்லி பழகுங்க. அது உங்கள் வாழ்க்கையில் வந்து நிச்சயமாக ஒரு முன்னேற்றத்தை கொண்டு போகும். கடவுளுடைய வழிபாடு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நல்லதுக்காக பண்ணணும். நமக்கு வந்து நல்லதே நடக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பண்ணணும். அது மூலமாக நம்ம நிறைய கற்றுக்கிடணும். கடவுளால் நம்ம எல்லாமே சாதிக்க முடியும் அப்படிங்கிறத நம்பணும். நம்ம நிச்சயமாக முன்னேற முடியும் அப்படிங்கிறத நம்பணும். நிச்சயமாக கடவுள் வந்து நமக்கு வந்து ஒரு பிக் சப்போர்ட், நமக்கு பக்கத்திலே கடவுள் இருக்கிறாங்க, நமக்கு வந்து துணையாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுடைய இஷ்ட தெய்வமா அது குலதெய்வமோ ஏதாவது ஒரு தெய்வம் உங்கள் கூடயே இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் நம்புங்க. உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நிச்சயமாக இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறது வந்து ஓரளவு உங்களுக்கு வந்து மன நிம்மதி, மன மகிழ்ச்சி அனைத்தையுமே உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் அதற்காக ஆன்மீகத்திலேயே மூழ்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நான் அப்போதே சொல்லிட்டேன், 24 மணி நேரத்தில் ஒரு 5 நிமிடம் நீங்கள் கடவுளை நேசித்தா கூட போதும். அந்த கடவுளுடைய பார்வை உங்கள் மீது நிச்சயமாக விழுகும். அப்படி விழும்போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். கடவுளுடைய வழிபாடு என்ன பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்குறது தான் நமக்கு வந்து கடவுளுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். அந்த ஒரு வைப் கொடுத்தாலே போதும், நம்ம நிச்சயமாக வாழ்க்கையில் வந்து வெற்றி பெற முடியும். சின்ன சின்ன வழிபாடு தான் நான் சொல்கிற வழிபாடுலாம் உங்களுக்கு ரொம்ப எளிமையான வழிபாடு தான். இதை நீங்கள் செய்தாலே போதும், நல்ல ஒரு உங்களுக்கு வருமானமும் நல்ல ஒரு மன மகிழ்ச்சியும் நல்ல ஒரு சாந்தமான வாழ்க்கையும் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அதிகமாக டென்ஷன் ஆகாமல், அதிகமாக கோபப்படாமல் பிள்ளைங்க கூட நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஹஸ்பண்டோ அல்லது மேரேஜ் ஆகாமல் இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் ஃபேமிலி அம்மா அப்பா கூடயோ அல்லது உங்களோட படிப்புலையோ கான்சன்ட்ரேஷன் பண்ணி அதற்கான கான்சன்ட்ரேஷன் முக்கியம். அதை நீங்கள் சரியாக பண்ணாலே உங்கள் வாழ்க்கையில் வந்து நிறைய மெச்சூரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். எல்லாருக்குமே நம்ம டைம் சரியாக ஸ்பெண்ட் பண்ணணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபோன்லேயோ டிவிலேயோ உட்காந்து டயத்தை வேஸ்ட்டு பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அது மிகப்பெரிய தவறுங்க. நம்ம வந்து நிறைய பேர் அப்படி தான் பண்ணுவோம். பெண்கள் வந்து நம்ம மோஸ்ட்லி எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா வீட்டு வேலைகள் செஞ்சுட்டு கொஞ்சம் டயர்டாக இருக்கும் அப்படி இப்படின்ட்டு சீரியலை பார்த்து அப்படியே டயத்தை வேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்கிறோம். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம வந்து ஏதாவது ஒன்று வந்து எதுக்காக ஸ்பெண்ட் பண்ணிக்கிடணும். நமக்குன்னு ஒன்று ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து பிடிச்சதை ஏதாவது பண்ணுங்க. இல்லைன்னா ஏதாவது ஒன்று கற்றுக்கிடுங்க. ஏதாவது தொழில் கற்றுக்கிடுங்க. இல்லைன்னா நீங்கள் எங்கேயாவது வெளியே வந்து கோர்ஸ் எதாவது பண்ணுற மாதிரி இருந்தால் போய்க்கோங்க. இந்த மாதிரி உங்களை வந்து நீங்கள் டெவலப் பண்ணணுமே தவிர சீரியலில் நீங்கள் டயத்தை ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. டயத்தை வேஸ்ட்டு பண்ணாதீங்க. உங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துகிட்டே பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு வந்து எல்லாமே வெற்றி கிடைக்கும். வராகியின் அருளால் மட்டும் இல்லை, எல்லா கடவுளுடைய அருளால் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக எல்லாத்துலேயுமே வெற்றி பெறுவீங்க. அதிகமாக நம்ம சிந்தித்து செயல்படும்போது நம்ம எல்லாத்துக்குமே நமக்கு வெற்றியாகும். இவ்வளோ நேரம் கேட்டுட்ருக்கிறவங்க உங்களுக்கு இது மொக்கையாக கூட இருக்கலாம் அல்லது அருவியாக கூட இருக்கலாம். இப்போ நமக்கு தெரியாதுங்க. எல்லாமே கொஞ்சம் நாட்கள் ஆக ஆக குழந்தைங்கள் எப்போது பெரிய பிள்ளைங்கள் ஆகிறாங்களோ அப்போ தான் நமக்கு எல்லாமே புரிய வரும். நம்மளுடைய அனுபவம் நமக்கு வந்து பல மெச்சூரிட்டி நிச்சயமாக கொடுக்கும். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை நீங்கள் யார் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து என்ன செய்ய வேண்டும், உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சரியாக வந்து கையாள பாருங்கள். பணத்தை முறையாக கையாள பாருங்கள். மற்றும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் செய்து பாருங்கள். எல்லாமே உங்களால் நிச்சயமாக முடியுங்க. நம்மளால் முடியாதது எதுவுமே கிடையாது. நம்ம வந்து நிறைய பேர் வந்து இந்த டிவி சீரியலோ அல்லது டிவிலையோ அல்லது ஃபோன்லேயோ டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு தான் போய்கிட்டு இருப்போமே தவிர
நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத யோசிக்க மாட்டோம். இப்படியே நம்ம நாட்களை வந்து கடந்துகிட்டே தான் போவோம். ஒரு நாள் நம்ம டக்குன்னு ஸ்டக் ஆகி நிற்போம். இந்த இடத்துல நம்ம இவ்வளோ நாள் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு. அந்த நேரம் நம்ம திரும்பி பார்த்தோம் அப்படின்னா நமக்குன்னு ஒன்றுமே இருக்காது. அதனால் நீங்கள் வந்து இந்த டிவிலேயோ அல்லது தேவையான பேச்சுலையோ நம்ம டயத்தை வேஸ்ட்டு பண்ணாமல் உங்களுக்குன்னு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து பாருங்கள். கடவுள் உங்கள் கூடயே இருப்பார் அப்படிங்கிறத உங்களால் உணர முடியும். இது வந்து சின்ன ஒரு மோட்டிவேட்டாக எடுத்துகிட்டு உங்கள் வாழ்க்கையை வந்து சிறப்பாக வாழ்வதற்காக நீங்கள் தான் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு தகவலை சந்திக்கிறேன். நன்றி.